ஐஎல்டிஎஸ் அப்படின்றது ஒரு எக்ஸாம் இல்லை. நான் சொல்லுவேன் ஐஎல்டிஎஸ் அப்படின்றது எக்ஸாம் கிடையாது. ஐஎல்டிஎஸ்ன்றது என்ன? உன்னோட மைண்ட் டெஸ்டிங். ஐஎல்டிஎஸ்ன்றது என்ன? உன்னோட ஃபேஷன் டெஸ்டிங். ஐஎல்டிஎஸ்ன்றது உன்னோட டிசிப்ளின் டெஸ்ட். ஸோ உன்னால ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலம் ஐஎல்டிஎஸ் படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்க முடியலைன்னா நாளைக்கு எப்படி நீ 8 மணித்தியாலம் ஃபாரின்ல வேலை செய்யறதுக்கு டைம் ஒதுக்க போற? அப்ப நீ நீயே கேட்க வேண்டிய கேள்வி என்ன? ஹேவ் யூ ரெஸ்பெக்ட் யுவர் டைம்? இதான் நீ கேட்க வேண்டிய கேள்வி. உன்னோட ட்ரீம் என்ன அப்படின்னு கேட்டா, லண்டன்ல ஜூனியில படிக்கணும், ஜேர்மன் ஜூனிக்கு போகணும், ஆஸ்திரேலியன் ஜூனிக்கு போகணும் அப்படின்னு சொல்றேன். லண்டன்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன், இல்லாட்டி கனடாவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? நீ உன்னோட டைமை ரெஸ்பெக்ட் பண்ண தொடங்கணும். ஐஎல்டிஎஸ் படிக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது ராஜா. ஐஎல்டிஎஸ் படிக்க படிக்க நீ ஒரு டிஃப்ரெண்டான பர்சனா மாறிக்கொண்டிருக்க. செல்ஃப் கண்ட்ரோல் என்றா என்ன, ஹார்ட் ஒர்க் என்றா என்ன, செல்ஃப் டிசிப்ளின் என்றா என்ன அப்படின்றத நீ லேர்ன் பண்ணி கொண்டிருக்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா நீ டைமை ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கணும். டைம்னா என்ன? டைம்ன்றது காசா? டைம்ன்றது எனர்ஜியா? டைம்ன்றது உன்னோட லைஃப். ஒன்ஸ் கான் நெவர் கம் பேக். புரியுதா? கிளாஸ்ல நான் சொல்ற டாஸ்க் நீ செய்யாம, கிளாஸை மிஸ் பண்ணிட்டு, கிளாஸ்ல நான் சொல்ற விஷயங்களை இக்னோர் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் மட்டும் இல்ல ராஜா, சரஸ்வதியே வந்தாலும் உனக்கு காப்பாற்ற முடியாது. நான் கடைசியா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்னட்ட படிக்கிறேன், அதை நீ கவனத்துல வச்சுக்கோ. என்னட்ட படிக்கிறேன் அப்படின்னால நீயே உன்னை நம்பாட்டியும் நான் உன்னை நம்புவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு உன்னை எப்படியாவது கரை சேர்த்துருவன் அப்படின்னு. ஆனா அதுக்கு நீ என்ன செய்யணும்? உன்னோட டைமை நீ ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கோ. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இன்றைக்கு இல்லாட்டியும் இன்றைக்காவது ஒரு நாள், சரியா, ஏர்போர்ட்ல வச்சு நீ சொல்லுவ, கண்ணரண்ணா நீங்க என்னோட வாழ்க்கையை உருவாக்கிட்டீங்க. அப்படி நீ சொல்லணும்னா நீ இன்னைக்கு உன்னோட டைமை நீ ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்க. ஆல் தி பெஸ்ட்.